மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். மனிதனாக இருக்கும் அனைவரும் தியானம் என்பது கட்டாயமாக செய்யணும். எதுக்காக செய்யணும் அப்படின்னா, நம்முடைய ஆன்ம வளர்ச்சிக்காக செய்யணும். நம்முடைய ஆன்ம வளர்ச்சி இந்த பிரிவிலிருந்து ஆரம்பம் ஆகில மாஸ்டர்ஸ். பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நம்முடைய பயணம் என்பது ஆரம்பமாகிறது. எல்லோருக்கும் தெரியும், ஆன்ம பயணம் என்பது ஒரு மெட்டீரியல் கிங்டம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். மெட்டீரியல் கிங்டம்ல இருந்து பிளான்ட் கிங்டம், பிளான்ட் கிங்டம்ல இருந்து அனிமல் கிங்டம், அனிமல் கிங்டம்ல இருந்து ஹியூமன் கிங்டம்க்கு வருவாங்க. மெட்டீரியல் கிங்டம் ஒரு பிசிக்கல் மெட்டீரியல் மட்டுமே இருக்கும். ஒரு தனிப்பட்ட உடல் என்பது இந்த மெட்டீரியல் கிங்டம்ல இருக்காது. இருக்கும் அவ்வளவுதான், ஒரு பொருள். அந்த பொருளுக்குள்ள ஆன்மா என்பது நுழைந்து அனுபவங்கள் என்பது ஸ்டார்ட் ஆகும். எப்போ இந்த ஆன்மாவின் பயணம் இந்த மெட்டீரியல் கிங்டம்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்போது, ஒரு பிளான்ட் கிங்டம், செடி கொடி மரம் இவங்களுக்குள்ள போகும்போது அங்கேதான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு தனிப்பட்ட உடல் என்பது இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய உடல் ஒன்று இருக்கும். அந்த உடலின் மூலம் இந்த பிசிக்கல் மெட்டீரியல் கிங்டம்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1000 மடங்கு அதிகமான அனுபவங்கள் என்பது ஸ்டார்ட் ஆகும். அது ஆனதுக்கு அப்புறம் எத்தனையோ செடி கொடி மரங்கள் இது எல்லாமே ஆனதுக்கு அப்புறம் அடுத்த ராஜ்யம், அதாவது விலங்குகளுடைய ராஜ்யத்திற்கு வரும். அங்கே என்ன வருது, ஒரு தனிப்பட்ட உடல் இருக்கும். ஆனா பிளான்ட் கிங்டம்ல ஒரு செடிக்கு, ஒரு கொடிக்கு, ஒரு மரத்துக்கு இருக்கும் அந்த உடலுக்கு கம்பேர் பண்ணா உயர்ந்த நிலையில இருக்கும் ஒரு உடல், மாமிச உடல் என்பது கொடுக்கப்படும். அந்த உடலுடன் சேர்த்து மனம் என்பது ஸ்டார்ட் ஆகும். அதுக்காக சில சிந்தனைகள் என்பது விலங்குகளுக்கு இருக்கும். மனம் என்பது இருக்கிறதுனால எது சரியானது எது சரியில்லாதது அப்படின்ற உணர்வு விலங்குகளுக்கு இல்ல. ஒரு காமன் சென்ஸ் மட்டும் இருக்கும், அவ்வளவுதான். தாகமான தண்ணி குடிக்கணும், பசியானால் சாப்பிடணும், தூக்கம் வந்தா தூங்கணும், இவ்வளவுதான் தெரியுமே விலங்குகளுக்கு, வேற எதுவுமே தெரியாது. சோ ஒரு எமோஷன்ஸ் என்பது ஸ்டார்ட் ஆகும் விலங்குகளுடைய உடல்ல இருக்கும்போது. அதுக்கப்புறம் இன்னும் உயர்ந்த அனுபவங்களுக்காக இன்னும் உயர்ந்த உடலுடன் நம்முடைய ஹியூமன் கிங்டம்க்கு வருவாங்க. மனித ராஜ்யத்திற்கு நுழைவார். இங்கே ஒரு தனிப்பட்ட உடல் இருக்கும், தனிப்பட்ட மனம் இருக்கும், புத்தியும் இருக்கும். மனம், உடல், புத்தி இது மூணும் பயன்படுத்த உயர்ந்த நிலையோட அனுபவங்களுக்காக ஒரு ஆன்மா இந்த ராஜ்யத்திற்கு பிரவேசிக்கும். இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய முக்கியமான நோக்கம் எது அப்படின்னா, இந்த உடலுக்குள்ள இருந்தே நாமே கடவுள்மார்கள் அப்படின்ற ஒரு அனுபவம் பெறணும். இதுதான் மனிதனின் முக்கியமான நோக்கம். தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, மைண்டுக்கு மனம் அப்படின்றதா சொல்லுவாங்க தானே. மனம் என்ற விஷயம் சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்தது. மானஸ், மனம். அந்த வார்த்தையின் மூலமா வந்ததான் மனிதன். மனம் என்பது யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்க எல்லாருமே மனிதன் அப்படின்னு சொல்லி கூப்பிடு. சோ இங்கே புத்தி என்பது நமக்கு இருக்கு அப்படின்னு எப்போ சொல்ல முடியும் அப்படின்னா, இந்த சமூகத்துக்கு தேவையான நன்மைகள் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவருக்கு தான் புத்தி உள்ளது அப்படின்னு சொல்லி கூறப்படும். சமூகத்துக்காக நம்ம செயல்கள் எல்லாமே செய்யும் போது அவரு தான் புத்தர் என கூறப்படுகிறது. எல்லாமே பயணம் எல்லாமே முடிந்து விட்டது. மெட்டீரியல் கிங்டம்ல வந்திருக்கிறோம், செடி கொடி அந்த ராஜ்யத்துல வந்திருக்கிறோம். விலங்குகளுடைய ராஜ்யம் எல்லாமே பாஸ் பண்ணிட்டு இங்க வந்திருக்கிறோம். இந்த மனிதனோட உடலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட நூற்றுக்கணக்கான பிறவிகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பிறவி வந்திருக்கு. இதுதான் கடைசி பிறவியாக மாறணும் அப்படின்னா ஒரு புத்தராக நீங்க உள்மாற்றம் என்பது கொண்டு வரணும். புத்தராக உள்மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா புத்தியை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தவில்லை என்றால் திரும்பி மனிதன் மாதிரியே இந்த உடலை விட்டு வெளியே போறோம். அந்த மாதிரி போனாக்க திரும்பி இன்னொரு உடலுக்காக நாம வந்து இந்த சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல நாம திரும்பி இன்னொரு பிறவி என்பது எடுத்துக்கிறோம். அதற்காகவே மை டியர் ஃப்ரெண்ட், நிறைய தியானம் பண்ணணும். தியானம் செய்யும் போது நமக்கு என்ன தேவை, நாம் எதுக்காக வந்திருக்கிறோம், இந்த
சமூகத்துக்கு என்ன செய்யறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்ற உணர்வு நமக்கு தெரியுது. நம்முடைய புத்தி சரியான முறையில பயன்படுத்து நம்ம உடல், மனம், ஆன்மா, புத்தியை சரி பண்ணிக்கிட்டு சமூகத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாமே கொடுத்துட்டால் அதுதான் கடைசி பிறவியாக மாறும். யாரெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிந்து கொள்ளாமல் வாய் திறந்தால் தேவையில்லாத பேச்சுகள் செய்தால் யாருக்கும் நன்மை கொடுக்காத செயல்கள் எல்லாமே செய்து இம்சையாக வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்தை நாசனம் யாரெல்லாம் பண்றார்களோ அவருக்கு புத்தி இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியான புத்தியுடன் வாழ்க்கை வாழ்ந்து புத்தராக மாறுவதற்காக மனித பிறவி என்பது இருக்கு. நாம் எல்லோரும் கடவுள்மார்கள். எல்லோரும் தியானத்தை கடைபிடிக்கவும், சைவ உணவாளர்களாக ஆக்குவோம். சமூகத்திற்காக நமக்கு எவ்வளவு சேவை செலுத்த முடியுமோ அந்த சேவை எல்லாம் செலுத்துவோம். நம்முடைய பிறவியை கடைசி பிறவியாக மாற்றிக்கொண்டு முக்தியை அடையணும். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நன்றி.